இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு மரத்தெல்லாம் பலாப்பழம் வெட்டலாம்னு சொல்லிட்டு போய் மரத்த போய் பார்த்தா, அப்போ பார்த்தா நெறையா பழம் பழுத்து இருந்துச்சு. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம ஊர்ல 2, 3 நாளா மழை கடுமையான மழையா பெஞ்சதுனால, நம்ம வந்து பலாப்பழம் தான் வெட்ட போ முடியல. பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி நாங்க போய் பார்த்தா தான் அந்த மரத்த. இல்லாட்டி அது வந்து பழுத்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளா நாங்க மழைனால பார்க்க முடியல. மழை பெஞ்சா வந்து மரத்தில ஏற முடியாது. ஏன்னா, மரத்தில தண்ணி பசை இருக்கும்போது, ஈரப்பசம் இருக்கும்போது, நாங்க அதில ஏறும்போது மரத்துலேருந்து வலிக்கிரும். ஆனா, நாங்க ஏற மாட்டோம். ஏறி வெட்ட முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா, 3 நாள் ஆனதுனால இந்த பழம்லாம் நெறையா பழுத்துச்சு. பாருங்க எவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த காயெல்லாம் நாங்க சின்னத்துலேருந்து நல்லா பெருக்க வச்சு, நல்லா இது பண்ணி நாங்க வெட்டி அதை காசாக்குற நிலைமையில பார்த்தீங்கன்னா, இப்படி போயிடுது. எப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தில எப்படியும் ஒரு 5, 6 காய்கிட்ட போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இனி வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு திருப்பு காய்க்கும். இது இனி அடுத்த வருஷம் தான் எங்களுக்கு ஈல்டு வரும். பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கு இந்த இந்த மரத்தில எவ்வளோ காய் எங்களுக்கு ஈல்டுல போயிடுச்சுன்னு மட்டும் பாருங்க. அவ்வளோ காய் வந்து ஈல்டு வந்து வீணா போயிடுச்சு. ஏன்னா, அந்த மழை பெஞ்சதுனால. வெயில்லேயே இருந்த காய்கள் திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சா ஒரு சில நேரத்தில பழுத்துரும். திடீர்னு டக்குன்னு பழுத்துரும். ஏன்னா, அது கடக்காது. இந்த மரத்தில உள்ள காய பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப பார்த்தீங்கன்னா, அந்த தோல் கருத்துருங்க. ஆனா உள்ள சொல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கட்டியா ரொம்ப இதா இருக்கும் நல்லா. பாருங்க எத்தன காய்கள் அது பாருங்க தோல். இது வேணா வியாபாரம் பண்ண முடியாது. இது ஒரு வருஷத்துல ஒரு திருப்பு தான் காய்க்கும் இந்த மரம். அப்போது இந்த வருஷத்துக்கு ஃபுல்லா நாங்க இந்த மரத்த நல்லா பக்குவப்படுத்தி, மூசுலேருந்து நல்லா பெரிய காய்கள் வர வரைக்கும் வச்சிருந்து, இப்ப வெட்டுற டயத்துல பார்த்தீங்கன்னா வீணா போயிருச்சு. மழை ஒரு பெஞ்சா தான் காரணம். ஏன்னா மழை பெய்யும்போது நாங்க வெட்ட முடியாது. அதனால தான். பாருங்க இந்த காய பாருங்க. இது எவ்வளோ கருப்பா இருக்குன்னு பாருங்க. இத சும்மா கையில பிச்சா அந்த தோல் மட்டும் தான் வரும். ஆனா உள்ள உள்ள சொலைகள மட்டும் பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. தோல் மட்டும் தான் கையில பிக்க முடியாதே தவிர, சொல ரொம்ப கட்டியா இருக்கும். பார்த்தீங்கன்னா, நீங்க இத இப்படியே நீங்க மரத்திலேயே போட்டீங்கன்னா, அந்த உள்ள உள்ள விதையெல்லாம் அப்படியே பலாப்பழத்திலே இருக்கும்போது முளைச்சிரும். அப்படி முளைச்சிருச்சுன்னா, அந்த சொலை வந்து டேஸ்ட் இருக்காது. ஏன்னா, அந்த இனிப்பு தன்மைய எடுத்து தான் அந்த கன்னுகள் முளைச்சிரும் உள்ளேயே. நீங்க நினைப்பாங்க நெறைய பேரு கொட்டைய எடுத்து இதில வச்சாலும் மண்ணுல தானே புதைப்பாங்க. நான் மண்ணுல புதைச்சாலும் முளைக்கும். இது ரொம்ப டயம் ஆயிருச்சுன்னா உள்ளேயே முளைச்சிரும் இதுக்குள்ளேயே. பாருங்க அத பாருங்க எவ்வளோ கட்டியா இருக்குன்னு மட்டும் பாருங்க. இந்த சொலை அவ்வளோ கட்டியா இருக்கு. இப்ப தோல் மேல உள்ள தோல் ரொம்ப இதாயிருந்ததுனால இது விக்க முடியாது. அவ்வளோதான் இது. இந்த காய்கள்லாம் அவ்வளோதான் வீணா போயிரும். இது அவ்வளோதான் இங்கே தோட்டத்திலேயே போட்டுட்டு வந்துர வேண்டியது தான். எல்லாரும் கத்திய வச்சு வெட்டுவாங்க. ரொம்ப பழுத்ததுனா நாங்கள் கையை வச்சே பொளந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.